அனைவருக்கும் வணக்கம். ஸ்கேட் பொறியியல் கல்லூரியின் சார்பாக +2 மாணவர்களுக்கு எனது எளிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்றையிலிருந்து நம்ம தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் இடமுடைப்பதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு டவுட் இருந்தனால எங்கள் கல்லூரியின் சார்பாக நான் முதல்வர் என்ற வகையில் இதற்குரிய தெளிவான விளக்கத்தை தருவதற்காக இந்த வீடியோ பதிவை நான் வெளியிடுவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். இந்த விஷயங்கள்லாம், இந்த 3 விஷயங்களும் வச்ச பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். மாணவர்கள் ஆல்ரெடி நீங்கள் இமெயில் ஐடி வைத்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டா புதிதாக ஜிமெயிலையோ யாஹூலையோ இல்லை ரெட்டிஃப்லையோ நீங்கள் ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிடுங்க. இரண்டாவது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணுமோ, இதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய 11th சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், இதில் உள்ள சீரியல் நம்பர், இதில் உள்ள காரியங்களை இல்லை அனைத்தும் நமக்கு தெரிஞ்சு அதில் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். இதே எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்ட்டு முதல்ல செக் பண்ணிக்கிடுங்க. இரண்டாவது. மூன்றாவது இந்த மொபைல் நம்பர், அதில் ஒரு மொபைல் நம்பர் எழுதுவாங்க. நம்மளுக்கு ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஃபர்தராக இந்த அட்மிஷன் ரிலேட்டடாக உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அந்த மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பெற்றோருடைய மொபைல் நம்பராக இருக்கலாம். சில பேர்கிட்ட மொபைல் நம்பர் இருக்காது, அதனால் பெற்றோருடைய மொபைல் நம்பரை கொடுத்து என்ன செய்யலாம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதில் ஓடிபிலாம் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில். அதற்காக அந்த மொபைல் நம்பர் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இந்த 3 காரியங்களும் தவிர்த்து முக்கியமாக ஒன்றாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபீஸ் பேமெண்ட்டு. நம்ம நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருக்கலாம், இல்லாட்ட டெபிட் கார்டு வச்சுருக்கலாம். அந்த ஏடிஎம் கார்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டெபிட் கார்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கியூஆர் கோடு மூலமாக என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணி என்ன செய்யலாம், அமௌண்ட்டு பே பண்ணலாம். இல்லை யூபிஐ மூலமாகவும் பண்ணலாம். இது நம்மள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற விளக்கத்தை தெளிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம கூகுள் அப்படிங்கிற வெப்சைட்டில் கூகுளில் போய் டைப் பண்ணி அதில் tneaonline.org அப்படிங்கிற டைப் பண்ணிங்க அப்படின்னா அதை என்ட்ரு கொடுத்தோடனே நமக்கு வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த கவுண்டரில் போயிடும். அதில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, முதல்ல விண்ணப்பதாரர் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கேண்டிடேட்டோட பேர், அது 10th சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி நீங்கள் இப்போ இது பண்ணுங்கள், அதை என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரோட எண்ணை பதிவு செய்யுங்க. அப்புறம் இமெயில் ஐடி என்ன வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை தெளிவாக நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஒரு தடவை என்ட்ரி பண்ண பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணுறக்கா திரும்பியும் ஒரு தடவை என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த், உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் உள்ளபடி டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நீங்கள் 11ஆம் தேர்ச்சி பெற்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதில் எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹையர் செகண்டரி எஜுகேஷனாக ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை சிபிஎஸ்சியில் நீங்கள் போர்டில் முடிச்சிருக்கீங்களா, இல்லை ஐசிஐசியில் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நார்மலாக எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி தான் நம்ம முடிச்சிருப்போம், ஹெச்எஸ்சின்னு போடுங்க. அடுத்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் அதில் இருக்கணும், ஒரு A to Zல ஏதாவது லெட்ரு, மொத்தம் 6 கேரக்டர் இருக்கணும். அதில் A to Zல நீங்கள் ஒரு 3, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் ஒரு நம்பரும் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணலாம். அது எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதில் ஒரு சின்ன ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணும். அதை எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்கள் இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை தெளிவாக நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு புது விண்டோ ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணி யூசர் நேம், உங்கள் யூசர் நேம் உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் ஏற்கனவே செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், வெப்சைட்டுக்குள்ளே அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய விஷயம் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நேம், விண்ணப்பதாரின் பெயர், அப்புறம் பெற்றோருடைய பெயர், அது அப்பாவோட பேரை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதன் பிறகு
கம்யூனிகேஷன் அட்ரஸ் முகவரி, நீங்கள் உங்களுடைய நிரந்தர முகவரியை அதில் என்ட்ரி பண்ணுங்கள். அந்த நிரந்தர முகவரி நீங்கள் என்ட்ரி முடித்த பிறகு உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கீழே வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் கேட்பாங்க. பெர்மனன்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதை என்ட்ரி முடித்த பிறகு எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு எழுதணும். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்து டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் எழுதிட்டு பின்கோடு கேட்டிருப்பாங்க, பின்கோடு எழுதணும். உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் எழுதணும். உங்களுடைய சொந்த மாவட்டத்துடைய குடிமை நிலை என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதே நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிடணும். அது முனிசிபாலிட்டியா இல்லை கார்பரேஷனா இல்லை டவுன் பஞ்சாயத்தா வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படிங்கிறத தெளிவாக எழுதணும். அடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு எழுதணும். மதர் டங்கு தமிழா இங்கிலீஷா இல்லை வேறு மொழியா, ரிலீஜியன் அதை எழுதணும். கம்யூனிட்டி நீங்கள் வந்து ஓசியா பிசியா எம்பிசியா அந்த மாதிரி டீட்டெயில் நீங்கள் கூட எஸ்சி எஸ்டியான்னு. நேம் ஆஃப் த காஸ்ட் என்ன, உங்கள் காஸ்ட்டோட நேமு. ஆதார் நம்பர் அதை கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆதார் நம்பரையும் நீங்கள் என்ன செய்யலாம் அதில் பதிவிட வேண்டும். பதிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த முதல் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் போயிடும். அதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது காலம். இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் வந்து ஏதாவது கோட்டா, நீங்கள் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்களுக்கு உண்டா, இல்லை உங்கள் அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா, அந்த டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியா அப்படின்னா எஸ் அப்படின்னா அதற்குரிய டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். நோ அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் எந்த டிஎஃப்சி சென்டர் வந்து உங்கள் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு 2 இல்லை 3 என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரிலேட்டடாக ஒரு உதவி மையம் வச்சுருப்பாங்க. அந்த உதவி மையத்தை நீங்கள் எங்கே போய் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகணுமோ அதை வந்து நீங்களே என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் மாவட்டத்தில் உள்ள எங்கே கல்லூரியில் கொடுத்துருக்காங்களோ அந்த கல்லூரியை நீங்கள் என்ன செய்யலாம் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் பழையபடி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இரண்டாவது காலத்தில் உள்ள இரண்டாவது விஷயமான அந்த ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்கூலின் அதாவது ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான தகவல்கள். இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன, அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்களா இல்லை சொந்த தொழில் பண்ணுறாங்களா இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயா, அவங்கள ஆனுவல் இன்கம் என்ன, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டா முதல் தலைமுறை பட்டதாரி, அவங்க வீட்டில் நீங்கள் மட்டும்தான் பட்டதாரி படிக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னாலும் அந்த விவரத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அதில் பதிவிடணும். அப்புறம் நீங்கள் வந்து படிக்கும்போது எஜுகேஷன் லோன் அவைல் பண்ண போகிறீங்களா இல்லையா, இந்த விவரத்தையும் நீங்கள் அவைல் பண்ண போகிறீங்கன்னா எஸ்ஸும், அவைல் பண்ணலை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலைன்னா நோன் போட்டுருங்க. 4வது காலம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், பயின்ற பள்ளி பற்றிய தகவல்களில் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், பள்ளியின் வகை, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளதா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ளதா கவர்மெண்ட் எய்டடா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலா அப்படிங்கிற விவரத்தில் நீங்கள் வந்து பதிவிடணும். பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலை, அது வந்து கார்பரேஷனில் இருந்துச்சா இல்லை முனிசிபாலிட்டியில் இருந்துச்சா இல்லை டவுன் பஞ்சாயத்தா இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா, இந்த விவரத்தை நீங்கள் அடுத்து பதிவிடணும். நீங்கள் வந்து 8 முதல் 12 வகுப்பு வரை தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களா அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா எஸ்ஸு, அப்படி இல்லைன்னா நோன் போட்டுருங்க. நீங்கள் வந்து 6 முதல் 8 வரை ப்ரைவேட் ஸ்கூல்லையும் 9 முதல் 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் போட்டுருங்க. 6 முதல் 12 வரை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு போடலாம், படிச்சிருந்தீங்கன்னா இல்லைன்னா நோன் போடுங்க. இது எதற்காக அப்படின்னா நீங்கள் வந்து 7.5 ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு பார்ப்பதற்காக இந்த விவரத்தை நீங்கள் பதிவிடணும். அதற்கு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் எந்த வகுப்பு எந்த ஆண்டு அதை தேர்ச்சி பெற்றீங்க, எந்த மாநிலத்தில் நீங்கள் படித்தீங்க, எந்த மண்டலத்துக்கு கீழே வருது அப்படிங்கிற விவரத்தை, அப்புறம் ஸ்கூலோட பேர் என்ன, அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள விவரத்தை வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடியில் வந்து தெளிவாக நீங்கள் பதிவிடணும். இது வந்து என்னென்னா 6 முதல் 12 வரை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இது 7.5 ஸ்கீமுக்காக இது கேட்குறாங்க. அப்புறம் ஜேஇக்கு ஏதாவது விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னா, அதாவது ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து சில பிள்ளைங்க வந்து அப்ளை பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் அந்த விவரத்தை பதிவிட்டு அதற்கு கீழே உள்ள காலத்தில் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 4வது காலத்தில் உள்ள எல்லா டீட்டெயிலும் முழுவதுமாக நம்ம நிரப்பி விட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 5வது நம்ம அகாடமிக் இன்ஃபர்மேஷன், கல்வி சார்ந்த தகவல்கள். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸாம், அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஹெச்எஸ்சி முடிச்சிருக்கீங்க, அதாவது ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா, அப்படி இல்லைன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்களா, இல்லை ஐசிஎஸ்சியில் முடிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து +2ல் வந்து வொக்கேஷனல் குரூப்பா அப்படிங்கிற விவரத்தை முதல்ல குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பதிவிடணும். நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். சிபிஎஸ்சி போர்டுனா சிபிஎஸ்சி போர்டு, இன்டர்நேஷனல் போர்டுனா இன்டர்நேஷனல் போர்டை கிளிக் பண்ணுங்கள். பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நிரந்தர பதிவு எண் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை நீங்கள் என்ன செய்யுங்க பதிவிடுங்க. உங்கள் ரோல் நம்பர் இருக்கும், அந்த ரோல் நம்பரையும் நீங்கள் என்ன செய்யுங்க அதில் பதிவிடுங்க. அப்புறம்
குரூப்போட கோடு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இல்லை என்ன வகையான, அதாவது சில பேர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த குரூப் கோடை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் உள்ளதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் பதிவிடுங்க. அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பயிற்று மொழி வந்து ஆங்கிலமா இல்லை தமிழா அப்படிங்கிறதையும் அதில் நீங்கள் விவரத்தை பதிவிடணும். HSCயோட மேக்ஸிமம் மார்க் என்ன, அதில் நீங்கள் எவ்வளவு மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நம்ம ரிசல்ட் வந்தனால அந்த டீட்டெயில் அதில் நீங்கள் போட்டுருங்க. நீங்கள் நீட் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, JEEக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அந்த விவரத்தை நீங்கள் பதிவிடணும். அப்புறம் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ட்டு அந்த மெரிடைம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எதுவும் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா. அப்புறம் உங்களோட எமிஸ் நம்பர், உங்கள் கல்வி மேலாண்மை தகவல் மைய எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமிஸ் நம்பர் வந்து உங்கள் விவரத்தையும் நீங்கள் அதில் பதிவிடணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஜாதி சான்றிதழோட டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரையும் இதில் பதிவிடுங்க. உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேயும் அது ஒரு நம்பர் இருக்கும், அதை பூர்வீக சான்றிதழ் எண் அப்படின்னு, அந்த எண்ணையும் நீங்கள் இதில் பதிவிட்டு விட்டு கடைசியாக இந்த கீழே உள்ள பட்டனில் சேவ் அண்ட் ப்ரீவியூ நீங்கள் வந்து கண்டினியூ போட்டிங்க அப்படின்னா இந்த உங்கள் கல்வி சார்ந்த விவரங்கள் முழுவதும் என்ன செய்யுங்க, இப்போ பதிவிட்டீங்கன்னா அப்படின்னு அர்த்தம். எல்லா விவரங்களையும் பதிவிட்ட பிறகு அந்த ப்ரீவியூவில் போய் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதுவரை பதிவிட்ட விவரங்கள்லாம் சரியாக தவறா என்று பார்த்துவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஃபைனலாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால், அதாவது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லா விவரங்களும் சரியாக என்று தயவுசெய்து ஒரு முறை தெளிவாக பார்த்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதற்கடுத்து இந்த முடிந்த பிறகு கண்டினியூ டு பேன்ற ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கண்டினியூ, அதாவது நீங்கள் பேமெண்ட் அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது OC, BC, MBC இவர்களுக்கு வந்து அவர் கவர்மெண்ட் விதித்த அந்த பணம் வந்து 500 ரூபாய், SC ST அவர்களுக்கு வந்து 250 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும். அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த பேங்க்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன, அதாவது கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க, HDFC பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வகையான பேங்க்கில் வந்து நீங்கள் உள்ளே போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, உங்கள் அக்கௌண்ட்டோட ஹோல்டர் நேம் என்ன, பேங்க்கோட நேம் என்ன, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் அதில் கொடுத்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை என்ன செய்யலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன செய்யலாம், பே பண்ணிடலாம். பே பண்ணி முடித்த பிறகு உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதில் வந்து ஒரு டவுன்லோட் நவுன்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பதிவிட்ட அனைத்து விவரங்களும் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரோடு வந்துடும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இல்லை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அதான் வரக்கூடிய டைமில், நம்ம வந்து கவுன்சிலிங் வரக்கூடிய டைமில் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை. ஸோ இப்படியாக நம்ம வந்து முதல்லிருந்து முடிகிற வரைக்கும் எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணோம் அப்படிங்கிறத எங்கள் ஸ்காட் கல்லூரியின் சார்பாக ரொம்ப தெளிவாக உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் அது புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்கள் கல்லூரியை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் கல்லூரியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் டைமில் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் ஒரு சிறப்பு முகாம் ஒன்று வைத்திருக்கிறோம். இன்றையிலிருந்து அது இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்தில் உள்ள மாணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த டைமில் நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை எங்கள் சென்டரானது ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்கள் டீட்டெயிலோடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் தெளிவாக ஃபில்அப் பண்ணி கொடுத்து அந்த அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காப்பியாக நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறோம். எங்கள் கல்லூரி வந்து 25வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த சமயத்தில் எங்கள் கல்லூரி நிர்வாகம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா மாணவர்களுக்கு ஸ்கேடு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு 2025 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு சொல்வதற்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. என்ன அப்படின்னா எங்கள் ஸ்காலர்ஷிப் சார்பாக நீங்கள் 12ஆம் வகுப்பில் உங்கள் கட் ஆஃப் வந்து 190க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் டியூஷன் ஃபீஸில் 50% உங்களுக்கு வந்து அதில் வந்து தள்ளுபடியாகவும், மேலும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு 175க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸில்
கல்வி கட்டணத்தில் 25% தள்ளுபடியும் என்று அறிவித்திருக்கிறோம். இது கிராமப்புற மாணவர்களுக்காக நாங்கள் 25வது ஆண்டில் அடியெடுப்பதன் அந்த ஒரு முக்கியமான நிகழ்வின் விளைவாக எங்கள் கல்லூரியானது அறிவித்திருக்கிறது. இது மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி கொண்டு எங்கள்கிட்ட இருக்கிற அந்த சென்டரை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து TNA 2025 அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்பையும் பயன்படுத்தி கொண்டு இந்த கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் பொறியியல் கல்வியை பெற்றுக்கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்வை பிரகாசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் கல்லூரியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அன்புடன் டாக்டர் ஜஸ்டின் திரவியம், முதல்வர் ஸ்காட் பொறியியல் கல்லூரி, சேரன் மகாதேவி.